ஹாய் ஹால், இன்றைக்கி மே 3, நாளைக்கு மே 4ங்க எலெக்ஷனோட ரிசல்ட்டு. என்ன தான் நடக்க போகுதுன்னு தெரியல. இப்போது முன்னெல்லாம் 2 கட்சி இருக்கும், அந்த 2 கட்சியில் எதுனா ஒன்று வரும்னு சொல்லுவாங்க. இப்போ மூணாவதாக ஒரு கட்சி வந்திருக்கு. சரி, அது வருமோ வராதா, எனக்கு என்னென்னா யார் வந்தாலும் சரி. இப்போ எல்லாம் சலுகை கொடுக்குறாங்க, மகளிர் உதவித்தொகை கொடுக்குறேன், அதெல்லாம் கொடுக்குறேன்றாங்க. எனக்கு அதை விட படித்தவங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கொடுக்கணுன்னு தான் நான் நினைக்கிறேன். முன்னெல்லாம் அந்த ஒரு சில எப்படின்னா கேஸ்ட் வைஸ் மார்க் பிரித்து கொடுத்துருந்தாங்க. இப்போவும் அந்த சிஸ்டம் இருக்குது. அப்போல்லாம் அந்த காலத்தில் வேறு மாதிரி இருந்துச்சு, அதனால் அந்த சிஸ்டம் கொண்டு வந்தாங்க. என்னை பொறுத்தவரையிலும் இந்த காலத்தில் யார் ஃபஸ்ட்டு எடுத்தாலும், நான் இவங்க அவங்கலாம் சொல்லலைங்க, யார் ஃபஸ்ட்டு மார்க்கில் இருக்கோ அப்படி கொடுக்கணுன்னு தான் எங்களுக்கு ஆசை. ஏன்னா இவங்க அந்த சிஸ்டம் இன்னைக்கு வரைக்கும் கொண்டு வராங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா, இதனால சஃபர் ஆகிறவங்க என்னென்னா, நான் அந்த மார்க் எடுத்தும் என்னால் அந்த வேலைக்கு போக முடியலன்றவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. அதனால் யார் ஆட்சிக்கு வந்தாலும் எனக்கு என்னென்னா அந்த ஒரு சிஸ்டம் மட்டும் எடுத்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். மற்றது எல்லாம் ஈக்குவல்ன்றாங்க. இந்த மார்க்கில் மட்டும் ஏன் இன்னும் ஈக்குவல் கொண்டு வரலன்ற சிஸ்டம் தான் தெரியல. எல்லாரும் சோம்பேறி ஆக்குற மாதிரி இருக்குது. இந்த இந்த உதவித்தொகை இதெல்லாம் கொடுக்குறத விட நல்ல ஒரு எம்ப்ளாய்மெண்ட் கொடுத்தா படித்தவங்களுக்கு நல்ல ஒரு வேலை வேணும்னு நான் நினைக்கிறேன். உங்கள் கருத்து என்னென்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோ சந்திப்போம். டாடா, பை பாய்.